அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடே எந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா, ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் ஃபுல்லாக கேஷ் ஃப்ளோ நடந்துருந்துச்சு. ஸோ ஃப்ரைடே எது வரைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஈவினிங் ஒரு 8 to 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வந்தது, இந்த மாதிரி வார் ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு அந்த பார்டர் டென்ஷன் குறைஞ்சனால இன்னைக்கு நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 440 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே தூக்கி போட்டிருக்கு. ஸோ இது ஃப்ரைடே வரைக்கும் தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரைடே வரைக்கும் தெரியல. அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடெல்லாம் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கேப் அப் ஓப்பனிங், கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் நிஃப்டி கேப் அப் ஓப்பனிங் நடந்தது. ஸோ அதை தொடர்ந்து கொஞ்சமாச்சும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு நினைச்சேன் மார்னிங்ல. ஸோ சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பனிங் நடந்தது. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரீச் அவுட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, எஃப்ஐஎஸ் அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு மட்டும். ஸோ தொடர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மூணுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலான ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளார கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது கண்டினியூ ஆகுமா ரேலி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாமே கொஞ்சம் ஈக்குவல் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. சென்செக்ஸ் நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் ஆப்ஷனை பை பண்றதை விட புட் ஆப்ஷன் ஹெவியா செல்லிங் நடந்திருக்கு. ஸோ நமக்கு இவங்க இப்போ நாளைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணோம். இப்போ சென்செக்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ சென்செக்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா புட் ஆப்ஷனை ஹெவியா செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று நாளைக்கு அகைன் ஒரு கேப் அப் விழுந்தா ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பா இருக்கு. இல்லை ஒரு கேப் அப் விழுகல அப்படின்னா ஒரு சைட்வேஸ் நடந்தா கூட இவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுவாங்க. ஒன்று என்ன ஆகும்னா கண்டிப்பா இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது, அது உறுதி. இறங்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒண்ணு என்ன நடக்கும் அப்படின்னா கேப் அப் விழுந்தா இவங்க லாபத்துல முடிச்சுவாங்க. அப்படி கேப் அப் விழாகாம ஒரு பிளாட் ஓப்பன்ல ஓப்பன் ஆயிட்டு ஒரு சைடுவேஸ் இருந்தா கூட இவங்களுக்கு லாபத்துல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா நாளைக்கு கீழே இறங்கறதுக்கான சான்சஸ்ங்கிறது ரொம்ப கம்மி தான், நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால. ஓகே, ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 3010 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் 2614, டிக்ளைன்ஸ் 329, அன்சேஞ்ச் 67. கிட்டத்தட்ட 52 வீக் ஹைல 47 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 24 ஸ்டாக்ஸும் மேலே வந்திருக்கு. கிட்டத்தட்ட மேலே நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப்லயே நல்ல ஒரு வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹை வெயிட்டேஜ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா கேப் அப் விடுகுதுனாலே கண்டிப்பாக எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தான் வரும். அப்பர் சர்க்கியூட் 322, லோயர் சர்க்கியூட் 35. கிட்டத்தட்ட அப்பர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா 322 ஸ்டாக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ செக்டார் வைஸ் இந்த டேட்டாஸ் வச்சு பார்க்குறப்ப நமக்கு நாளைக்கு ஒரு பை கன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குது. கிட்டத்தட்ட 329 ஸ்டாக்ஸ் நெகட்டிவ்லையும் ஸோ 2614 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ்லையும் இருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பை கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ பை கன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல ரொம்ப கன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்ல தான். அதாவது புட் ஆப்ஷனை ஹெவியாக செல் பண்ணியிருக்காங்க. ஸோ புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் மேலே வந்தால் தான் இன்ஸ்டிடியூஷனல்ஸுக்கு லாபம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங்கும் சொல்லவே தேவையில்லை. இந்த ஃபார்மா செக்டார் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனது. அந்த டாரிஃப் ட்ரம்ப் ஃபார்மாக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஃபார்மா மேலே டாரிஃப் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிரியேட் ஆனது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மா சைடெல்லாம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்குது. பட் க்ளோசிங் பெரிய ஒரு பாசிட்டிவ் சைட் க்ளோசிங் கிடையாது, 0.45% தான். ஸோ மற்றபடி ஒரு ஹை வெயிட்டேஜ் செக்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் என்ன சொல்றதுன்னா ஒரு டாப் பை சைடு க்ளோசிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், ஃபின் நிஃப்டி, ஸோ அதுக்கப்புறம் ஐடி செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.70% வரைக்கும் பை சைடு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரே நாள் 2400 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஐடி செக்டார்லாம் பெரிய அளவு க்ளோசிங் பை சைடு நடந்து, செல் சைடெல்லாம் நடந்திருக்கு. செல் சைடெல்லாம் ஒரு போன மாதம் கூட ஒரு செல்லிங்ல நடந்தது. பட் பை சைடு க்ளோசிங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவ் தான் இது. ஸோ செக்டார் வைஸும் நல்ல க்ளோசிங். ஸோ ஹை வெயிட்டேஜ் செக்டார் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எல்லாமே ஒரு 4%, 5%, 3%. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் 825 இறங்குனது.
ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு க்ளோசிங். ஸோ டாப்ஸ் சன் ஃபார்மா நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த ஃபார்மா செக்டாரில் மட்டும் ஏதோ டேரிஃப் ப்ராப்ளம்னால அது மட்டும் தான் கொஞ்சம் இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு, -3% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி ஐடி செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸ் எல்லாமே ஒரு 5%க்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபைனான்ஸ் செக்டார் ஸ்ரீராம் ஃபைனான்ஸும் பார்த்தீங்கன்னா 7%. ஸோ நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு செக்டார் வைஸ்ல ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ் தான். ஸோ மற்றபடி ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா கூட அதுவுமே கொஞ்சம் நல்ல ஒரு பை சைடு தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ டேட்டாஸை வச்சு பார்க்குறப்ப ஸோ கண்டினியூஸாக ஒரு பை சைடு எடுக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியோட அடுத்த டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை தான். ஸோ இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கிற இடம் வந்து 55,382. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நம்ம பை சைடு வந்து போயிடலாம். ஸோ பேங்க் எக்ஸாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், ஹையா பிரேக் அவுட் பண்ணா பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 56,095. ஸோ 56,095 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான், பேங்க் எக்ஸ் அதே மாதிரி தான். ஸோ பேங்க் எக்ஸோட அடுத்த டார்கெட் 64,328 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து போய்க்கலாம். சப்போஸ் ஃபிளாட் ஓப்பன் நடந்துச்சு அப்படின்னா ஹையா பிரேக் அவுட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சப்போஸ் ஃபிளாட் ஓப்பன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கோட க்ளோசிங் வந்து 55,382, ஒரு ஃபிளாட் ஓப்பன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 55,000 ஒரு 190 நடக்குது அப்படின்னா இந்த ஹையை வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹையை மார்க் பண்ணிட்டு வச்சுட்டு இதுக்கு மேல ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் நாம. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று சைட்வேஸ் முடிச்சு விட்டுருவாங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், புட் ஆப்ஷனை ஹெவியா செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்படி பார்க்கறப்போ ஒரு சைட்வேஸ்ல போயிடுச்சு அப்படின்னா இந்த ஹையை கூட பிரேக் அவுட் பண்ணாம ப்ரீமியம் பிரைஸ் கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா வந்து ட்ரேட் பண்ணுங்க ஆப்ஷன் ஸ்டேட்டஸ். ஸோ ஃபியூச்சர்ஸ் பண்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா கொஞ்சம் ஒரு என்ன சொல்றதுன்னா இறங்காது, கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து இறங்காது. அப்படி இல்லைன்னா கூட சைட்வேஸ் போனா கூட ஃபியூச்சர்ஸ் பண்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ஆப்ஷன்ஸ் பண்றவங்க, பையிங் பண்றவங்க, கொஞ்சம் செல்லிங் பண்றவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 எல்லாமே பிரேக் அவுட் ஆயிடுச்சுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 24,794 தான் ஒரு டெட்லைனா இருந்தது. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கேயுமே கிடையாது. ஸோ ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னுமே ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் எதிர்பார்க்கலாம். சைட்வேஸ் போடாம ஒரு என்ன சொல்றதுன்னா சைட்வேஸ் இல்லாத மார்க்கெட்டா இருந்தது அப்படின்னா கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ மிட் கேப் நிஃப்டி, பிரேக் அவுட் தான். ஸோ அதுவுமே ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டியோட அடுத்த டார்கெட் வந்து ஆல் டைம் ஹை தான். ஸோ இந்த இடம் தான். ஸோ ஃபின் நிஃப்டியோட அடுத்த டார்கெட் வந்து 26,820. அதாவது ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 26,820 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஃபின் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டிஷன்ஸ். கிஃப்டி நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 980 பாயிண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரே நாளில் அந்த வார் வந்து நிறுத்தினதுனால நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்கோப். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை டிஐஆ இருக்கட்டும். ஸோ டிஐஐ வந்து செல் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல இன்னைக்கு. பட் எஃப்ஐஎஸ் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பல்க் அமௌண்ட்டை உள்ளார கொண்டு வந்து மார்க்கெட்டை நம்பி ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க, இந்தியன் மார்க்கெட்டை நம்பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். ஓகே, க்ரூட் ஆயில் வந்து நான் ஆல்ரெடி ஒரே நிமிஷம், க்ரூட் ஆயில் வந்து மார்னிங் வீடியோவில் வந்து எந்த மாதிரி சொல்லியிருந்தேன்னா இந்த 5222 தான் அடுத்த டெட்லைன் அப்படின்னு சொல்லி, அதாவது 5222 தான். இந்த 5222 பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஒரு நல்ல ஹை வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லலை. ஒரு 30 பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த 5255 வந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்காம தொடர்ந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ 5222 வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ ஈவினிங்கும் நமக்கு செல்லிங்கா பையிங்கா அப்படிங்கிறத நான் வந்து ஒரு சேனல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், 5372க்கும் 5290க்கும் பார்த்தீங்கன்னா
ஒரு சேனல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வேற வழியே கிடையாது, சேனல் பிரேக் அவுட்டை வச்சு தான் நம்ம பையா செல்லாங்கிறத நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த 5372க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா நம்ம பை போகலாம். ஸோ அது அகைன் வந்து 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இல்லை அப்படின்னா இந்த 5290 பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டில்ஸ் கீழே க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா 550 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த சப்போர்ட் ஜோனுங்கிறது 5222 தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஈவினிங்ல வந்து நம்ம வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவசரப்பட்டு நடுவில் போய் எடுத்து எதுலையுமே பார்த்தீங்கன்னா மாட்டிக்காதீங்க. ஏன்னா அவசரப்பட்டு இந்த இடத்துல பையாவும் எடுப்பீங்க, ஸோ ரிட்டர்ன் ஆயிடுச்சு இங்கே வந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லாக லாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சேனல் கிரியேட் ஆயிருக்கு, இப்போதைக்கும் என்ன சொல்றதுன்னா ஒரு ப்ராட் சேனல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான் பை சைடு வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, சேனல் பிரேக் அவுட் நடக்கட்டும். மேலே பிரேக் அவுட் பண்ணா பை சைடு, கீழே பிரேக் அவுட் பண்ணா செல் சைடு. ஸோ இதோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5370 to 5290. ஸோ ஈவினிங் வேற வழியே கிடையாது, நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 325.2. ஸோ 325.2 வந்து நம்ம செல்லிங் வந்து போகலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் சின்ன ஸ்டாப் லாஸ் தான். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாப் லாஸ் வந்து 326.1. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வரும். ஒரு பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வரும். ஸோ அந்த இடம் வந்து செல்லிங் பண்ணலாம். டார்கெட் வந்து ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு நேச்சுரல் கேஸ்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு என்ட்ரி வந்து 5222ல கிடைச்சது. ஸோ அது நல்ல ஒரு என்ன சொல்லணும்னா ஹை வந்து போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து May 19th and 20th ஈவினிங்ல வந்து கண்டக்ட் பண்றேன். லைவ் மாஸ்டர் கிளாஸ் தான். ஸோ நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் கொடுத்துருங்க, மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்னிங்லயும் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சொல்றேன். MCXோட ப்ரெடிக்ஷன் இருக்கு, அதுல க்ரூட் ஆயில் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க அந்த வீடியோஸுமே வாட்ச் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து ஒன்று பை போகும், இல்லைன்னா சைட்வேஸ் செல்லிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.